கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா, எனக்கு ஒரு சீட் தனி கூட கொடுக்க மாட்டியா, உனக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது, நீ தனியாக நில்ல, உங்களுக்கு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அரசியல் இந்த சோனியா கட்சிக்கு சீட் கொடுக்கூடாது. அவர் ஒரு பெரிய சோறு ஒன்று கட்டி நமக்கு தேவையான தண்ணி வந்தோடனே ஒரு பட்டம் நமக்குன்னா அந்த சோறு போய் மறைக்கிடணும். ஆனால் மாதிரி அங்கேருந்து காவிரிலேருந்து ஒரு சூட் தண்ணி கூட வரக்கூடாது. அது தானே அவங்க வெள்ளத்தில் மதக்கிட்டான். அப்படி பண்ணால் தான் புத்தி வரும் அவங்களுக்கு. இப்போ சித்தாராமையா இந்திரா கட்சி ஆட்சியாக நடக்குது, சோனியா கட்சி ஆட்சியாக நடக்குது. தமிழகத்துக்கு ஒரு சூட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சோனியாவுடைய ஆட்சி தான் அங்கே நடக்குது. ஆனால் அந்த கட்சிக்காரரு உங்களுக்கு தமிழகத்துக்கு ஒரு சூட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ நம்ம ஸ்டாலின் என்ன பண்ணணும்னா, கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் என்ன பண்ணணும்னா, எனக்கு ஒரு சீட் தண்ணி கூட கொடுக்க மாட்டியா, உனக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது, நீ தனியாக நில்ல, உங்களுக்கு கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி அரசியல் இந்த சோனியா கட்சிக்கு சீட் கொடுக்கூடாது. அவர் கூட்டணியில் சேர்த்து விட அப்படி தான் அந்த தண்ணிக்கு பண்ணுற துரோகத்துக்கு பதிலடி கொடுக்கணும்னா இங்கே இருக்க கட்சி காங்கிரஸ்காரன் சொல்லி சீட்டு இடம் கொடுக்கூடாது. அவர் இன்னொன்று இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறது. ஏசி காமராஜன் ஒருத்தர் இருந்தார், ஒரு இன்ஜினியர். அவர் 90 வயசில் இப்போ தான் சமீபத்தில் இறந்து போயிட்டார். அவர் நீர்வழிச்சாலை அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துருக்காரு. அவர் இப்போ தாமிரபரணி நதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியிலேருந்து நதி நிறைய தண்ணி கடலுக்குள்ளே போயிருக்கு. நாங்கள்லாம் கூட கேட்டோம், அந்த மாதிரி இப்போ இஸ்ரேல்காரனை கூப்பிட்டு சரி பண்ணியா, இஸ்ரேல்காரனை கூட்டினா தண்ணி ப்ராப்பராக பண்ணுவாங்க. ஏகப்பட்ட ஏரி இருக்குது, அந்த ஏரியில் எல்லாம் தண்ணி கடலுக்குள்ளே போயிருக்கு. அதில் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா இப்போ தாமிரபரணி நதி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இங்கே ராமநாதபுரம் தண்ணி கொண்டு வரலாம். நம்ம அவ்வளோ தண்ணி தேக்கி பிடிக்கலாம். ப்ராப்பராக பிளான் பண்ணால இந்த ஏசி காமராஜங்களோட ட்ரை பண்ணார். நீர்வழி பாதை இந்தியாவில் மோடிக்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. யாரையாரோ நேரில் பார்த்து விட்டு போயிருக்காரு. இது வரைக்கும் மெட்ரோவுக்கு 6 கோடி செலவழிக்கிறவங்க நீர்வழி சாலையை பற்றி கவலையே படுறது கிடையாது. நீர்வழி சாலை கூட இந்தியா கண்டிப்பாக செழிப்பாக இருக்கும். யாருக்கும் தண்ணி பிரச்சனையே வராது. எவ்வளோ கங்கை தண்ணி கடலுக்கு போகுது, எந்தெந்த தண்ணி கடலுக்கு போகிறது எல்லாத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணோம்னா, அவர் ஏதோ திட்டம் கூட கொடுத்துருக்காரு போல இருக்குது. அதை மாதிரி பண்ணோம்னா அது காவிரிக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். அப்புறம் இன்னொன்று ஸ்டாலினுக்கு வேண்டுகோள், ஒரு 10-20 லட்சம் செலவில் ராஜராஜ கோயில் திராவிட மாடலில் கட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தார் அவர். அது மாதிரி ஒரு பெரிய சோறு ஒன்று கட்டணும். காவிரியில் அடுத்த வெள்ளம் வரும்போது நமக்கு தேவையான தண்ணி வந்தோன்னா அது சோறை வச்சு மறைச்சிடணும். இந்த தண்ணி ஒரு சோறு தண்ணி கூட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. அந்த தண்ணி எல்லாம் இலங்கை கர்நாடகாவில் போய் அவங்க எக்கேடகாட்டு போட்டோம். ஒரு பெரிய சோறு ஒன்று கட்டி நமக்கு தேவையான தண்ணி வந்தோடனே ஒரு பட்டம் நமக்குன்னா அந்த சோறு போய் மறைக்கிடணும். ஆனால் மாதிரி அங்கேருந்து காவிரிலேருந்து ஒரு சூட்டு தண்ணி கூட வரக்கூடாது. அது தானே அவங்க வெள்ளத்தில் மதக்கிட்டான். அப்படி பண்ணால் தான் புத்தி வரும் அவங்களுக்கு. இதெல்லாம் ஒரு நாடு ஒருமைப்பாடு, இந்தியா ஒருமையாக மொத்தமாக இருக்கணுங்கிற ஆசை தான் எல்லாருக்கும் உண்டு. என்ன மாதிரி தேசபக்தர்கள்லாம் இந்தியா உடையக்கூடாதுன்னு இந்த மாதிரி தண்ணி கொடுக்க மாட்டேன்னா இங்கே இருக்க பிரிவினவாதிகள் ஆட்டம் போடுவானுங்க. அதனால் ஸ்டாலின் என்ன செய்யணும்னா, ஒன்று இந்த காங்கிரஸ்காரங்க சீட்டு கிடையாதுயா, காவிரியில் தண்ணி கொடுக்க மாட்டீங்களா, நீங்கள் சொல்ல மாட்டியா நீ அவங்ககிட்ட, உனக்கு எவனும் சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று அங்கே இருக்க காவிரிலேருந்து வர தண்ணியை தடுத்து நிறுத்தணும். இன்னொரு காப்பின்னு சொல்லிடுறேண்ணா, இந்த தண்ணி முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி பிரச்சனைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சு நான் இவருக்கு அவர் அப்துல் கலாம் சிஎம் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போ நான் மக்கள்கிட்டலாம் கையெழுத்து வாங்கி தெருவில் உட்காந்து ஒரு 500-1000 கையெழுத்து வாங்கி அவருக்கு அனுப்புகிறேன். ஐயா, அந்த தண்ணி பிரச்சனை இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்தாக இருக்குது, அதனால் உடனடியாக மத்திய அரசாங்கத்திலே பேசி இந்த தண்ணி பிரச்சனை தீக்கி இருப்பாங்கன்ட்டு. எனக்கு 2 மாதம் கழித்து எனக்கு தகவல் வருது. அதை இங்கே தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. மெட்ராஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுக்கு பிடபிள்யூ இன்ஜினியர் லெட்டர் போடுறாரு, நாங்கள் தண்ணி பிரச்சனை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம்னு. 3 அணை பிரச்சனை பெரிய மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணால் தான் மாநில அரசை கூப்பிட்டு பேசி முடிக்க முடியும். ஆனால் அந்த லெட்டரை பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து இங்கே அனுப்புகிறாங்க, பிடபிள்யூ இன்ஜினியர் அனுப்புகிறாங்க, ஸ்பாட் போர்டு இன்ஜினியருக்கு. நாங்கள் அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த அளவில் தான் நம்ம நாட்டு லட்சணம் இருக்குது. அதனால் காவிரி பிரச்சனை தீர்ணுன்னா கருணாநிதி ஸ்டாலினுக்கு ஒரே வழி, ஒன்று நீர்வழி சாலையை பண்ணிங்கன்னா இந்தியாவுக்கு தண்ணி பிரச்சனை தீரும். கர்நாடகாவை பாடம் கற்றுக்கணும்னா இங்கே காங்கிரஸ் சீட் கிடையாது, இந்திரா கட்சிக்காரங்க யாருக்கும் சீட் கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது திமுக பண்ண மாட்டாங்களே. பண்ணணும், இல்லைன்னா அப்புறம் சித்தாராமா சொல்கிறதுல அர்த்தமே இல்லையா. அவனுக்கு ஒரு சொல் தினம் பண்ண அவனுக்கு ஏன் சீட் கொடுக்குற அப்புறமா பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவர் துடிச்சலாம் போகும்போது யாரும் ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது, சீட் கிடையாது, தண்ணி ஒரு சொல்லி நாங்கள் தண்ணி தரோம். இப்போ கரண்ட் இங்கேருந்து கர்நாடகாவுக்கு போகுது இல்லைங்க, அது வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அது நம்ம ஊரில் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்போ நான் அதையும் ஒன்று சொல்லிட்டேன், ஊழல் ஒழிச்சிட்டேங்கிற அதானி நம்ம நரேந்திர மோடி. நான் அதானி நிலக்கரி இதில் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். 1.5 வருஷம் ஆச்சு சிபிஐக்கு. ஒன்று நடவடிக்கையே ஒன்றும் வரல, பதிலும் வரல. அப்புறம் என்ன பண்ணால் எனக்கு கொஞ்சம் பணம் ஏவி சோமசோன்னு ஒரு வக்கீல் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 20 ஆளஞ்சே கேஸில் நான் அந்த எதிரிக்கு சாதகமாக போய் பேசினோடனே அவர் தான் உள்ள முதல்ல ஜட்ஜி ரூமில் போனார், அவர் ஆனஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்ட்டு. அவரை போய் பார்த்தேன், அவர் வக்கீலாக இருக்கார், அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. சார் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் சார், இந்த அதானி மேட்டரில் ஏதாவது சொல்லி எனக்கு கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நான் அவரை போய் பார்த்தேன். உடனே அவர் அவங்களை கூப்பிட்டு சொன்னார் போல தெரியுது. எனக்கு அங்கேருந்து சிபிஐலேருந்து லெட்டர் வருது, உங்கள் பிடிச்சனை நாங்கள் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சிட்டோம், கோல் இந்தியா டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. எவன் திருநானோ, எவன் நிலக்கரியில் ஊழல் பண்ணானோ
அவனுக்கே சிபிஐ அமைச்சிருக்கு. நீங்கள் சிபிஐயோட வேலை என்னென்னா ஊழல், மத்திய அரசாங்கம் ஊழல் நடந்ததுன்னா அது விசாரித்து கண்டுபிடிக்கிறது தான் சிபிஐ வேலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழல் நடந்தால் தான். இவன் ஊழல் பண்ணவங்கட்டே அமைச்சு தான் பிடிச்சுன்னா அது இன்னும் பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. அது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதானி மேலே யார் இப்போ காங்கிரஸ்காரங்க கேஸ் போட்டால் முடிஞ்சு போச்சு. அதானி மேலே ஊழல் கம்யூனிஸ்ட்காரங்களே இப்போ புக்கெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதானி ஊழல் பண்ணிட்டா ஊழல் போட்டா கூட போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. ஊழல் பண்ணால் கேஸ் போடு, ஹைகோர்ட்டில் கேஸ் போடு, அம்மா அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுட்டாங்கன்னா நிலக்கரி ஊழல் நடந்தது உண்மை தான். அது சந்தேகமே கிடையாது. இன்னும் பெண்டிங்கில் இருக்காங்க. நான் அழுத்து போச்சு, எனக்கு கோர்ட்டுக்கு போய் அழுத்து போச்சு. அங்கே நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜட்ஜி பணக்காரர் ஆகிட்டா, அதனால நான் போகாமல் இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அமைச்சருக்கு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் ஏன் தடை கொடுக்குது? அந்த மாதிரி கோர்ட்டுக்கு தான் நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்கு மெயினாக. இப்போ அதானி ஊழல் நினச்சாங்கன்னா யாராவது கண்டிப்பாக அதானி மேலே எஃப்ஐஆர் போட வச்சிடலாம், சிபிஐ விசாரணை பண்ணிடலாம். என் பெண்டிங்கில் இருக்குது. நானும் போட்டு பார்த்துட்டே யாரும் ஒன்றும் யாரும் கேர் பண்ணுறதில்ல. அதை அந்த லெவலில் தான் இருக்குது நம்ம லெவல்.